அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகாவுடைய துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்று அளித்த ஒரு பேட்டியில் அது ஒரு பேசப்படும் பொருளாக மாறி இன்னும் அதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புகைச்சல் முடிவதற்குள்ளாக அடுத்த ஒரு பேட்டியும் வந்து அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் டைரக்டாக ஆராசா எம்பி அவர்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். இதனுடைய போக்கு அப்படிங்கிறது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இதை நம்ம எப்படி பார்க்கணும், அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் என்ன, திமுக அரசை நோக்கி அவர் வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்க. இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விசிகாவினுடைய நெடுங்காலமான முழக்கத்தை சமீபத்தில் ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் வந்து திருமாவினுடைய தளத்தில் வந்து போட்டு அதன் பிறகு எடுக்கப்பட்டு அது வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பேசுபடும் பொருளாக முதல்ல உருமாறுச்சு. அதுதான் துவக்கப்புள்ளி. அதன் பிறகாக விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் அளித்த ஒரு தனியார் ஊடகத்துக்கு அளித்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்த விசிகாவினுடைய நிலைப்பாடுகளை அது இன்னும் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி நாங்கள் வந்து வளர்ந்துருக்கிறோம், எங்களுடைய பங்களிப்பும் இந்த கூட்டணியில் இருக்கிறது, எப்படி பக்கத்து மாநிலங்களில் ஒரு மெஜாரிட்டி இருந்தாலுமே கூட இப்போ வந்து பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு மெஜாரிட்டி இருக்குது, சிம்பிள் மெஜாரிட்டி இருக்குது. அப்படி இருந்துமே கூட ஒரு கூட்டணி கட்சியான ஒரு பவன் கல்யாணுக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் கலந்து பேசி நாங்களும் எங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தில் பங்கை நோக்கி நகர்கிறோம் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறதுனால அது திமுகவை நோக்கிய கேள்வி தான், அது திமுக நோக்கி தான் அவர் கேட்குறாரு அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு அவர் இன்று மாலையில் அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் இன்னுமே தன்னுடைய நிலைப்பாடுகளை வந்து கூர்மைப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். அதில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ரெண்டு பேருக்கு ரொம்ப ஷார்ப்பான ஆன்சர்ஸை கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். முதல் பதில் திரு ஆராசா எம்பி அவர்களுக்கு. ஆராசா அவர்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு பொலிட்டிக்கல் லீடரு. அவருக்கே தெரியும் 2021 நான் திமுக தான் வேலை செஞ்சேன், நான் எப்படிப்பட்ட நபர்னு அவருக்கு தெரியும். ஆனால் எதற்காக பாஜகவினுடைய வேலை திட்டத்துக்கு யாரும் அடிமையாகிவிடக்கூடாது, அதுக்கு பணிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வியில் நியாயம் இருப்பதாகத்தான் நமக்கும் வந்து படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிற நபர் அவரை விட்டுருவோம், அந்த நபரை வந்து நம்ம மறந்துடுவோம். அவர் கேட்ட கேள்வி அல்லது அவர் கேட்குற கோரிக்கை அப்படிங்கிறது அல்லது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ மினிஸ்ட்ரிஸ் வச்சுருக்கிறீங்களா, எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுங்க, டாக்டர் திருமாவளவனுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி, அப்புறம் வன்னியரசுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி, அப்புறம் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி, முத்தரசுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி, ஜவஹர்லாவுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி, இந்த மாதிரி உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அங்கீகரிங்க, வேல்முருகனுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி அப்படின்னு அங்கீகரிங்க அப்படின்னு கொடுப்பதன் மூலமாக அதிகார பரவலாக்கம் நடைபெறும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இதான் அவர் சொல்ல வர்றது. இப்படி எங்கள் கட்சியிலேயோ அல்லது மற்ற கட்சியிலேயோ இருக்கிறவங்க அமைச்சர் ஆகிறாங்க அப்படின்னா அது எப்படி பாஜகவினுடைய ஆசைக்கு இணங்குவதாக மாறும்? இங்கே எங்கே சீனில் எங்கே பாஜக வந்துச்சு? பாஜகவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? தமிழ்நாட்டில் பாஜக சீனே இல்லைங்க. 2021 தோல்வி அடைஞ்சிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க, 24 தோற்று போயிட்டாங்க. நான் சொன்னேனே, முன்னாடியே சொல்லியிருந்தேனே, தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை தலைவராக இருக்க மாட்டார், தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார்னு சொன்னேனே, நடந்திருக்குதா இல்லையா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. கூடுதலாக என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, என்னை பார்த்து சமூக நீதி அப்புறம் சமூக நீதி இடஒதுக்கீடு இதெல்லாம் குறித்து வந்து அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி எங்கள் தலைவரை நோக்கியும் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு, நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்கல்ல, பெரம்பலூர் தானே உங்களோட சொந்த தொகுதியாக இருந்துச்சு, பெரம்பலூரில் நின்று கொண்டிருந்த ராசா அவர்கள் எதற்காக நீலகிரிக்கு போய் நிற்கிறீங்க? அப்போது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு தொகுதி பொது தொகுதி ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காகவே எதற்காக நீங்கள் வந்து நீலகிரிக்கு போய் நிற்கிறீங்க?
அப்போ நீங்கள் தொடர்ந்து பெரம்பலூர் நின்று ஜெயிச்சிருக்கணும் தானே, ஏன் நீங்கள் தொடர்ந்து அங்கே நின்று ஜெயிக்கலை, ஏன் நீங்கள் அங்கே நிற்கலை அப்படிங்கிற கேள்வியை வெளிப்படையாக ராசாவை நோக்கி கேட்டிருக்கிறார் திரு ஆதவ் அர்ஜுனா. ஆனால் இதற்கு முன்பாகவே இது போன்ற கேள்விகள் ராசாவிட்ட கேட்கப்பட்ட போதும் திமுகவிடம் கேட்கப்பட்ட போதும் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட விடைகளை இன்றைக்குமே கூட ஆன்லைனில் வந்து இருக்குது. தேர்தலில் வந்து வெற்றி தாங்க முக்கியம், வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குதோ அந்த வெற்றி வாய்ப்பை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்க முடியும், அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி அங்கே நிற்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கேள்வியை மறுபடியும் கேட்கப்படுகிறது அப்படின்னா, சமூக நீதின்னு நீங்கள் வந்து எங்களுக்காக கேட்குறீங்கல்ல, பேசுகிறீங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் அதை வந்து கடைபிடிக்கல அப்படின்னு டைரெக்டாக தனிப்பட்ட ரீதியிலேயே ராசா எம்பி அவர்களுக்கு ஒரு பதில் கேள்வியை வந்து கேட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இது முதல் அவருக்கு கொடுத்த ஒரு பதில். இரண்டாவது யாருக்குன்னா, தன் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் டாக்டர் ரவிக்குமார் ஒரு பதில் கொடுக்குறாரு. டாக்டர் ரவிக்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம். நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். இதே இடம் தான் அந்த வீடியோ நான் பேசியிருந்தேன். அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரவிக்குமார் அவர்கள், இது ஒரு முதிர்ச்சியற்ற அணுகுமுறை, இது ரொம்ப தவறானது, எங்களால் வந்து நாங்கள் இல்லைன்னா வட மாவட்டங்களில் திமுக ஜெயிக்காது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கலி இம்மெச்சூர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். ஹிந்துலேயும் இன்றைக்கி வந்துருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருத்து என்னுடைய ரிசர்ச் அடிப்படையில் நான் பேசுகிறேங்க, எனக்கு ரிசர்ச் நான் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன். அதே மாதிரி கூட்டணி ஆட்சியை பற்றி ஏற்கனவே 2000கள் காலகட்டங்களில் வந்து புத்தகம் போட்டிருக்கிறார் அண்ணன் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள். அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன். 2016ஆம் ஆண்டு அதன் பிறகான காலகட்டங்களில் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அமைப்பாய் திரள்வோன்னு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகமும் சரி, அண்ணன் ரவிக்குமார் எழுதின புத்தகமும் சரி, இரண்டிலுமேயே கூட்டணியை குறித்தும் கூட்டணி ஆட்சியை குறித்தும் அதிகார பகிர்வை குறித்தும் பேசியிருக்கிறாங்க. என் தலைவரின் கருத்தை தான், என் தலைவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கேனே ஒழிய ஏன் தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, அவர் என்ன எனக்கு வழிகாட்டினாரோ, அவர் என்ன கைட் பண்ணாரோ அதன்படி தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத மீண்டும் அழுத்தம் திருத்தமாக தன் சொந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கே இந்த பேட்டியின் வாயிலாக ஒரு பதில் அடியை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அவர் முந்தானத்து கொடுத்த பேட்டிக்கு பிறகு விசிகாவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்களும் மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் அவர்களும் SS பாலாஜி அவர்களும் இன்னும் பல தோழர்கள், ரவிக்குமார் தோழர் உட்பட எல்லோருமே இது தலைவருக்கு பிடிக்காதது, இது வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை தலைவர் சொல்லலை, தனிநபர் தாக்கத்தில் நோக்கி தலைவரை நகரலை அப்படிங்கிறதோடு நிற்கிறாங்க. இப்போது வரைக்கும் இந்த கருத்தை குறித்து, ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த கருத்தை குறித்து டாக்டர் திருமாவளவன் அவர்கள் எந்த இடத்துலையுமே வாய் திறந்து பேசலை அல்லது அவருடைய கருத்தை வந்து தெரிவிக்கலை. அப்போது டாக்டர் திருமாவளவன் இன்னுமே கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறார் அப்படின்னா, டாக்டர் திருமாவின் கருத்துக்கு இணங்காமல் எப்படி இப்படி ஒரு கருத்தை தன்னோட இரண்டாவது பட்டியலும் அவர் பேச முடியும்? சரி, இன்னைக்கு காலையில் நேற்று இரவிலிருந்து விசிகாவினுடைய இது போன்ற அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே எதிர்த்து பேசிட்டாங்க. இது நமக்கு தேவையில்லாது, இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் பேசியிருக்கிறாங்க, முழுமையாக எதிர்க்காவிட்டாலும். ஏன்னா இன்றைக்கி வந்து தொடர் வன்னியரசு அவர்களுடைய பேட்டியை வந்து கொஞ்சம் திருச்சி பரப்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவர் ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஒரு கருத்தில் உடன்படலை, தனிப்பட்ட ரீதியில் உதயநிதி அவர் பேசுகிறாங்க உடன்படலை அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அதே சமயம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தில் நாங்கள் ஏற்கிறோம், அது எங்களுடைய கட்சியின் கருத்து தான், எங்கள் தலைவர் நிலைப்பாடு தான், நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொல்லி அதை ஏற்கிறோம் அப்படின்னு தான் பேசியிருக்கிறாரு வன்னியரசு அவர்கள். எனவே இதை இப்படி பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் இன்றைக்கி மாலையில் அவருடைய பேட்டி வந்திருக்குது அப்படின்னா, இது எப்படி வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் த ஹெட் நடக்கும்? விசிகாவினுடைய தலைமையினுடைய அறிவுறுத்தல் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய மேற்பார்வை இல்லாமல் எப்படி இப்படி ஒரு கருத்தை வந்து துணை பொதுச் செயலாளர் வந்து வெளிப்படையாக முன்வைப்பார்? இது மட்டும் அவர் முன்வைக்கல, இதற்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் முன்வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், பாலிசிஸ் வந்து இருக்குது, கூட்டணியில் பாலிசிஸ் இருக்குது, அதை பற்றி பேசுகிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி சமூக நீதி பேசுகிறாங்க, சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது கேஸ்ட் ஹையரார்கி அப்படியே வந்து செட்டாக வச்சுருக்குது, சாதி வந்து உச்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த எலெக்ஷன் சிஸ்டமில். அப்படி ஆஃப்டர் த வின்னிங் த எலெக்ஷன் வந்து அந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்,
ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்போது ஒரு கட்சி பிரச்சனை நடக்கும்போது அதை பற்றி பேசாமல் இருந்தாங்கன்னா கால ஓட்டத்தில் அந்த கட்சி காணாமல் போயிடும் நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் இயல்பான யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த வேலையை விசிகா செய்யுங்க. எங்களுடைய கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் அகற்றப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹானர் கில்லிங், ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது வரைக்கும் தனிச்சட்டம் இயற்றப்படவில்லை. வேங்கைவேல் விவகாரத்தில் ஒரு எஸ்ஐயால கூட கண்டுபிடிக்கக்கூடிய அளவிலான ஒரு இடம் தான் அது. ஆனால் வேங்கைவேலில் ஆராய்ச்சி அண்ணா எங்கே போனாங்க? ஏன் வேங்கைவேலுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல? ஏன் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலை? இப்படின்னு அடுக்கடுக்காக திமுக மீதான விமர்சனங்களை வந்து வைக்கிறார். இந்த ஆட்சி மீதான விமர்சனம் வைக்கிறார். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக ஒரு படிக்கு மேலே போய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன? சாம்சங் ஊழியர்கள் இவ்வளவு நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். சாம்சங் ஊழியர்கள் அவர்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தார்களா? போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனை, ஓய்வூதிய பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, ஏஎஸ் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. சிஐடியு ஏஎஸ் அவர்கள், தோழர் ஏஎஸ் இப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்களே. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் தீர்வு என்ன? அப்போ இதே நாங்கள் கேள்வி கேட்கவே கூடாதா? இதை பற்றி நாங்கள் பேசவே கூடாதா? அப்படின்னு இஷ்யூஸை கையில் எடுத்து வந்து இந்த நேர்காணலை வந்து அணுகியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. இந்த விவகாரங்களை அவர் கையெடுப்பதன் மூலமாக நமக்கு என்ன ஒன்று மட்டும் தெளிவாக புரிகிறது அப்படின்னா, திமுகவை நான் கொஸ்டின் பண்ணலங்க. திமுகவை நோக்கி எனக்கு இந்த துணை முதலமைச்சர் கூட அமைச்சரோட நான் கேட்கல. நான் கேட்குறது யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் யாராக இருந்தாலும் அதிகார பகிர்வை அளிக்கணும். இன்றைக்கி திமுக இருக்குது, அதனால் நீங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்க. நானும் திமுகவில் தமிழகத்தை நான் கொஸ்டின் பண்ணவே இல்லை. ஏன் அவருக்கு அது ரியாக்ட் பண்ணுறாரு, பதில் சொல்கிறாரு எனக்கு தெரியல அப்படின்னு மீண்டும் அதுக்கு வந்து நிற்கிறாரு. அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது பொதுவாக எங்களுடைய கட்சி நிலைப்பாடுங்கிறது அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு. அப்போ அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதை பற்றி நாங்கள் ஏன் பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் ஏன் பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பி கொண்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. ஏற்கனவே இன்று காலையில் கூட நம்மளுடைய தலையங்கத்தில் நான் சொல்லியிருந்தேன், இந்த 26 எலெக்ஷன் பற்றி டாக்டர் ரவிக்குமார் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தவறான ஸ்டாண்டு, எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்னு டாக்டர் ரவிக்குமாருக்கு எதிராகவே ஒரு கேள்வியை, ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன கருத்து? நல்லா தெரியுங்க. 2021 அப்படிங்கிறது யாருக்கான தேர்தல்? தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் அதிமுக, அதிமுக ப்ளஸ் பிஜேபி இருந்தாங்க, அவங்க கூட்டணி இல்லை. ரைட், ஃபைன். ஸோ யாருக்கும் போட்டிங்கிறது தெரிஞ்சு போச்சு. 2024 தேர்தல் யாருக்கானது? திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு பிரிஞ்சு இருந்தாங்க எல்லாருமே. அப்பையும் 2024 அப்படிங்கிறது மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நிர்மாணிக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ 2026 இதற்கான தேர்தல் இருக்க முடியும். 2026 தமிழ்நாட்டில் யார் சிஎம் ஆக போகிறாங்க, தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய குறைகளை யார் தீர்க்க முன்வர போகிறாங்க அப்படின்னு தானே இருக்கும். 2024 தமிழ்நாட்டில் பிஜேபியை தோற்கடிச்சாச்சு, வாஷ் அவுட்டு. தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு எம்பி இருக்கிறாங்களா? கிடையாது. தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு சம்மந்தம் இருக்குதா? கிடையாது. அப்போ 2026 எப்படி மீண்டும் பிஜேபி கால்ற விட மாட்டோங்கிற அஜெண்டா செட் ஆகும். ஆனால் இந்த அஜெண்டாவை 2026 இதான் எங்களுடைய அஜெண்டா அப்படின்னு டாக்டர் ரவிக்குமார் பேசியிருக்காரு. அப்போ டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் பேசியது நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் மூலமாகவும் சரி, பொதுத்தளத்திலும் சரி கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு. 2026 தேர்தலுங்கிறது திமுக அதிமுக தேர்தல் கூட நீங்கள் சொல்லலாம். பொதுவாக சொல்லணும்னா திமுக ஒரு பக்கம் பெரிய கட்சியாக இருக்கிறாங்கப்பா, இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கிறாங்கப்பா, இன்னொரு பக்கம் வந்து தனித்தனியாக நிற்கிறாங்கப்பா, நாம் தமிழ் தனியாக நிற்குது, விஜய் தனியாக வர்றாரு, பிஜேபி எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை விட்டு பிஜேபி கால்ட விடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறார் டாக்டர் ரவிக்குமார். அப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்க முனைகிறாரா டாக்டர் ரவிக்குமார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்மை போன்றவருக்கு இயல்பாக எழுந்துச்சு. அதே கேள்வியை தான் மறு வடிவத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனா கேட்குறாரு. 2026 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பாலிசி மேக்கர்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. யார் நல்லா பண்ணுவா, யார் மக்களுக்காக போராடி இருக்காங்க, யார் மக்களுக்காக பேசியிருக்காங்க அப்படின்றத தீர்மானிக்க போகிற எலெக்ஷனு. அங்கே எங்கே இருந்து வந்துச்சு பிஜேபிக்கான ரோலு?
பிஜேபி அங்கே என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில்? அப்படி எதுவுமே இல்லையே, அப்படி ஒரு காட்சியே இல்லையே. தமிழ்நாட்டில் பாஜக தலைவரே இல்லையேங்க, அப்புறம் எப்படி நீங்கள் அதை பற்றி பேசுவீங்கன்ற ரீதியில் மிக காட்டமாகத்தான் தன்னுடைய பதில்களை வந்து அளித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இப்படியாக அடுத்தடுத்து பல விமர்சனங்களை முன்வைத்து கொண்டே வந்த அவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. புதிய 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி கேட்கும்போது, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கேட்கும்போது, தமிழ்நாட்டில் 2026 யாருக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ், அது என்னுடைய கருத்து. நான் கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதிமுக வந்து முற்று முழுதுமாக பாஜகவை விட்டு விலகி விட்டார்கள். பாஜகவும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த இடமும் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக 40 தோற்றாலும் பரவாயில்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 பேருமே ஆன்டி பிஜேபியாக இன்றைக்கி மாறி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் சிதறும், சிறுபான்மையுடைய வாக்குகள் சிதறடிக்கப்படும், அது வெவ்வேறு இடங்களுக்கு போய் ட்ராவல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் புதிய பிளேயர்ஸ் உள்ளே வராங்க, விஜய் வந்து உள்ளே வராரு. அப்படி இருக்கும்போது ஓட்டுகள் அப்படிங்கிறது சிதறடிக்கப்படும். அதனால தான் சொல்கிறேன், யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. இது என்னுடைய தாட்டுங்க, என்னுடைய ஸ்டாண்டுங்க அப்படின்றத மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறாரு. இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வராருங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. திமுகன்னு இல்லை, அதிமுகன்னு இல்லை, வேறு யாருன்னும். ஏன்னா நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. திமுக அதிமுக 2 பேருமே சொல்லிட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது, அவங்க கூட நீங்கள் கூட்டணிக்கு போக மாட்டீங்க அப்படின்னு இவர் நெறியாளர் சொல்கிறாங்க. பிஜேபி இருக்குது, போக மாட்டீங்க, மிச்சம் இருக்குது விஜய் மட்டும்தான். அப்போ விஜயோட கூட்டணிக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டதுக்கு நேரடியாக அவர் பதில் சொல்லலை. ஆனால் எல்லாவற்றையும் சொல்லி இந்த கூட்டணி தொடர்பான முடிவு அப்படிங்கிற தலைவர் தான் எடுப்பார். அது கட்சியினுடைய ஸ்டாண்டு, அது அவர் எடுப்பார். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறாது. ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டு வந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லியிருக்கிறாரு. துவக்கத்திலேயே அந்த கேள்வியை கேட்டபோது கூட அந்த கருத்தில் அப்படி தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது, ஏன்னா உங்களுடைய பொதுச்செயலர் உங்களை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு, உங்கள் கட்சியில் இருக்கிற அதிகார மட்டத்தில் இருப்பவங்களும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் விசிகவுடைய தொண்டர்கள் யாரும் ஆதவ் அர்ஜுனை நோக்கி விமர்சனங்களை வைக்கலை. விசிகவுடைய தொண்டர்கள் ஆதவ் அர்ஜுனை அவருடைய கருத்துக்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சமூக ஊடகங்கள் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். ஸோ என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2026 யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்றது ஒரு கருத்து. கூடுதலாக எங்கள் நிலைப்பாடை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட தான் கூட்டணி அப்படிங்கிற ஸ்டாண்டெல்லாம் இவர் சொல்லலை. ஏன்னா அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது, தலைவரோட ஸ்டாண்டு பார்ட்டி நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேசிடுறாரு. ஆனால் எங்கள் ஸ்டாண்டு இதுதான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்துறாரு. நல்லா பாருங்கள், அதில் வந்து ஒரு கூடுதலாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து ஒரு ஒத்த சிந்தனையுடைய ஒரு ஒத்த போக்குடைய ஒரு கட்சியோடு நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கும்போது, திரும்பவும் சொல்கிறேன், காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பாலிசி வைஸ் வந்து ஏற்படுத்தலை. நான் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல ஏற்படுத்துகிறேன், அங்கே தான் நீங்கள் அமல்படுத்த மாட்டேங்கிறீங்களே, அப்போ அங்கே நீங்கள் எங்களுக்கான ஒரு பங்கீட்டை கொடுக்கும்போது we can do it, நாங்கள் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அதனால் அவருடைய ஸ்டாண்டுலேயோ அவருடைய நிலைப்பாட்டிலேயோ அவருடைய கருத்துக்கள் இருந்தோ துளியளவும் கூட பின்வாங்காமல் இன்னும் அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறார். அப்படின்னா இது டாக்டர் திருமாவளவன் சொல்லாமலோ அல்லது அவருடைய அனுமதி இல்லாமலோ நடப்பதற்கு துளி அளவு கூட வாய்ப்பில்லை அப்படிங்கிறது அரசியல் அறிந்து அத்தனை பேருக்கும் தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சியின் தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 4 நூற்றாண்டு அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அதற்கும் மேலான அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாக அறியப்படக்கூடியவர், ஒரு கொள்கை சார்ந்து ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு நபர், சிந்தனையாளர், பேச்சாளர், இப்படின்னு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர் இருக்கிற ஒரு கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளர் போகிற போக்கெல்லாம் இப்படி வந்து பேசிவிட வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று ஒரு குறிப்பிடுறாரு, துணை முதலமைச்சராக உதயநிதியை ஆக்கலாம், எதெல்லாம் ஆகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துப்பட நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை கூட அவர் உச்சரிக்காமல் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க, இது திமுக கிட்ட நாங்கள் கேட்கவே இல்லை, திமுக கிட்ட நாங்கள் கேட்கவே இல்லை,
யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்போம். ஏன்னா இது எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு, எங்கள் கட்சியின் கொள்கை. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களுடைய கொள்கை. அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இவ்வளோ நாள் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய கட்சி வந்து வளர்ந்து வந்திருக்குது. 6 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எம்எல்ஏக்கள் வச்சுக்கொள்ள எம்பிக்கள் வச்சுருக்கிறோம் நாங்கள். ஏன் நீங்கள் 2024 ஒரு பொது தொகுதி கொடுக்கல? அந்த பொது தொகுதி ஏன் நீங்கள் மறுத்தீங்க அப்படிங்கிறதையும் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த பேட்டியில் அவர் கேட்குறாரு. அந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எங்கள் தலித்து கட்சியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அதுவே தவறான பார்வை அப்படிங்கிறத நிறுவ முயல்கிறார் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. எங்கள் தலித் கட்சியாக பார்க்காதீங்க, வேற தலித் பார்ட்டி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறார். ஒட்டுமொத்தமாக அவருடைய பேட்டியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, திமுக மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதே சமயம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் காண்பிக்கிறார். ஆனால் எங்கள் நிலைப்பாடு என்ன கூட்டணி குறித்து அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன் அல்லது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு கருத்தை அப்படியே வச்சிருக்கிறாரு. இதை வச்சு நீங்கள் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பிஜேபி, ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பிராண்டு பண்ணுறதுக்கான எந்த விதமான சாத்தியங்களுமே எந்த விதமான இடங்களுமே இல்லை. அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த இடமுமே கிடையாது. பிஜேபி உள்ள ஆள் அனுப்பிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் உள்ள ஆள் அனுப்பிட்டாங்கன்னா, இப்போ விசிகாவில் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸோ ஒரு பிஜேபியோ உள்ள ஆள் அனுப்பி துணை பொதுச் செயலாளராக ஆக்குற அளவுக்கு விசிக்கு வந்து ஒரு வீக்கனான ஒரு பார்ட்டியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வளவு ஒரு வீக்கஸ்ட் பார்ட்டியின் தமிழ்நாடா? அப்படி பேசுகிறவங்களுடைய மனநிலையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டை ஒன்று வெளிப்படையாக வந்து வைக்கிறாங்க. அல்லது அந்த ஸ்டாண்ட் இருக்கலாம், அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள் இது. ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னா, அதன் மூலமாக ஆதவ் அர்ஜுனாவை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கார சித்தரிப்பது அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட நலன்களை வந்து தான் காண்பிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் உங்களை பிஜேபி விமர்சனம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது, தமிழ்நாட்டுடைய பிரச்சனையே இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட கருத்துக்கு போகிறது கூட நம்மளுடைய கருத்துமே அதுதான். ஏற்கனவே நம்ம கருத்து மட்டும் இல்லை, பல மூத்த பத்திரிகையாளர்கள் பல அரசியல்வாதிகளும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்தை. எப்படி இப்போ பிஜேபிக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிஜேபி கிட்ட போய் நீங்கள் விமர்சனம் பண்ண ஒரு கேள்வி கேட்குறீங்க அல்லது எதிர்த்து ஒரு பதில் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ மரதகுரி எச் ராஜா ஐயா இருக்கிறாங்க, எச் ராஜா சார் கிட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பதிலுக்கிலுடைய தன்மையை உணராமல் இவர் ஆன்டி இண்டியன் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல வந்து பேசியிருந்தார். அது ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அப்போ என்னென்னா, எதிர்த்து கேள்வி கேட்டாலும் விமர்சனம் வைத்தாலும் ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து பிஜேபி வந்து குத்துவாங்க. அதே போல தான் ஆன்டி இண்டியன் ஹேண்டி இண்டுன்னு எப்படி பேசுவாங்களோ அதே போல தான் தமிழ்நாட்டில் திமுக தமிழ்நாடு அரசினுடைய விஷயங்களில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டுனா உடனே பிஜேபி, உடனே ஆர்எஸ்எஸ், உடனே சங்கி அப்படின்னு முத்திர குத்திர வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. இது வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு விசிகாவுக்கே அது நிலைமை அப்படின்னா மற்றவர்களுக்கு நிலைமை என்ன அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே தான் இந்த விமர்சனங்கள் வைப்போரை வந்து திமுகவினுடைய ஆதரவாளர்கள் திமுக உட்பட எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து திமுகவின் கூட்டணிக்குள்ளே இருக்கிறவரே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போது வரைக்கும் திமுக எங்களுக்கு இதை கொடுங்க, திமுக எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. கொடி கம்பங்கள் தொடர்பான விவகாரங்கள்லையும் வேங்கவேல் தொடர்பான விவகாரங்கள்லையும் தான் அவங்கள பற்றி அவங்க பேசுகிறாங்க. மற்ற இடங்கள் எங்கேயுமே பேசலை. அப்படி இருக்கும்போது திமுக அரசு, தமிழ்நாடு அரசு, கரெக்டாக சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி எல்லோரும் கலந்துபட்டு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஆதவ் அர்ஜுனா விரும்புகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாருமே வந்து பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான், ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு, ஏன் திரும்ப அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு. திருமாவளவனுடைய அமைதிக்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத அவர் தான் விளக்கணும். ஆனால் இவருடைய அடுத்தடுத்த பேட்டிகள் உணர்த்துவது என்ன அப்படின்னா, நான் தனியாக இல்லை, நான் தனியாக இதை பேசவும் இல்லை, என் தலைவருடைய கொள்கையைத்தான் கருத்தைத்தான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பதன் மூலமாக இவருக்கு பக்கபலமாக டாக்டர் திருமாவே இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் விசிகாவில் எது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப் போகிறது அப்படின்னு. நன்றி. மற்றும் ஒரு தலைவர் சந்திக்கிறேன். வணக்கம்.